விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை விறுவிறுப்பு. முதல் சுற்றிலிருந்தே முன்னிலையில் உள்ள திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வெற்றி முகம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான 798 தபால் வாக்குகளில் திமுகவுக்கு 494 வாக்குகள், பாமக 217, நாம் தமிழர் கட்சி 45 வாக்குகள் பெற்ற நிலையில் 42 வாக்குகள் செல்லாதவை என அறிவிப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி. விக்கிரவாண்டி மற்றும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவினர் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் உற்சாகம். கடந்த ஒரு மாத காலமாக பல்வேறு தரப்பினர் கொடுத்த நெருக்கடியை மீறி வென்றுள்ளது திமுக. விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு வாழ்நாள் முழுவதும் திமுக கடமைப்பட்டுள்ளதாக RS பாரதி பேட்டி. வேறு எந்த ஆட்சிக்கும் இடைத்தேர்தல் நேரத்தில் வராத சேலஞ்ச் எல்லாம் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்டு, யார் வந்தாலும் சரி, யார் எதிர்த்தாலும் சரி, யார் தூற்றினாலும் சரி, மக்களாகிய நாங்கள் இருக்கிறோம் உங்கள் மத்தியில் என்று நிரூபித்து காட்டிய விக்கிரவாண்டி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்நாள் பூராவும் கடமைப்படும். இடைத்தேர்தல் முடிவுகள் தான் தமிழக மக்களின் மனநிலை என்பது கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மாற வாய்ப்பிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. முன்பும் அப்படி இருந்ததில்லை, இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது. இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்கள் முன்னோட்டமாக எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது, ஆட்சி இழந்திருக்குது. இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஆட்சியும் 2026 தன்னுடைய பலத்தை இழக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுகவினர் ஓட்டு யாருக்கு சென்றது? ஏரியா வாரியாக தந்தி டிவியின் பிரத்யேக தகவல். நாடு முழுவதும் நடைபெற்ற 13 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி முன்னிலை. பஞ்சாபில் ஆம் ஆத்மி, ஹிமாச்சலில் காங்கிரஸ் வெற்றி. கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நினைவு 100 ரூபாய் நாணயம் வெளியீடு. அரசிதழில் வெளியிட்டது மத்திய அரசு. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 4வது நாளாக ஆலோசனை. சிதம்பரம் மற்றும் மதுரை நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடல் பாடிய சீமான் மீது விரைவில் நடவடிக்கை. பொதுநலவாதிகள் வழக்கு தொடர்ந்து வருவதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல். அதே வார்த்தையை திரும்ப பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவரை நோக்கி திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். கருணாநிதி தொடர்பான சர்ச்சைக்குரிய பாடலை எழுதியது அதிமுகவினர் தான். ஏற்கனவே இருக்கும் பாடலையே தாம் பாடியதாக சீமான் விளக்கம். செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல, என் தம்பி துரைமுருகனும் பாடல. அதை எழுதி வெளியிட்டது அதிமுக. அப்போல்லாம் எங்கே போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க? காதில் பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா? கரூரில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் மீது காவல்துறை பொய் வழக்கு போட்டுள்ளதாக EPS குற்றச்சாட்டு. விசாரணை என்ற பெயரில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறவினர்களை சிரமப்படுத்துவது தொடர்ந்தால் அறப்போராட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு.
சென்னை மாநகராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப் பணிகள். தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா நேரில் ஆய்வு. சென்னையின் மத்திய பகுதியில் இன்னும் 40% மழைநீர் வடிகால் பணி உள்ளதாக பேட்டி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 11 வட்டாட்சியர்கள் பணியிட மாற்றம். மாவட்ட ஆட்சியர் MS பிரசாத் அதிரடி உத்தரவு. சென்னையில் ரவுடிகள் வேட்டையை தீவிரப்படுத்திய காவல்துறை. மடிப்பாக்கத்தைச் சேர்ந்த கோச் குமரன் மற்றும் பப்ளு சண்முகம் கைது. சென்னையில் பல இடங்களில் இன்று பள்ளிகள் இயங்கிய நிலையில் விடுமுறை அறிவிக்க முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவு. நேற்று மாலையே விடுமுறை அறிவிப்பு வெளியான நிலையில் அலுவலக ரீதியான தகவல்கள் பள்ளிகளுக்கு கிடைக்காததால் குழப்பம். தமிழ்நாடு முழுவதும் 797 மையங்களில் நடைபெற்ற TNPSC Group 1 முதல் நிலை தேர்வு. 90 பணியிடங்களுக்கு 2.38 லட்சம் பேர் தேர்வில் பங்கேற்பு. கல்வராயன் மலை கிராமங்களில் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி ஆய்வு. அரசு நலத்திட்ட உதவிகள் சரியான முறையில் செல்கிறதா என்பது குறித்து கேட்டறிந்தார். தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வருகிற 15ஆம் தேதியும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் பெய்த பலத்த மழை மற்றும் சூறை காற்றால் விமான சேவை பாதிப்பு. 16 விமானங்கள் புறப்பட்டுச் செல்வதில் தாமதம். 15 விமானங்கள் தரையிறங்குவதில் சிரமம். சென்னையில் குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு மீண்டும் நீர்வரத்து அதிகரிப்பு. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தொடர்ந்து நீர்வரத்து. கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் இரவில் கடும் வெள்ளப்பெருக்கு. பகலில் நீர்வரத்து சீரான நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். 2 வீடுகளின் சுவர்கள் இடிந்து சேதம். சென்னை திருமங்கலத்தில் கனமழையால் சாலையில் நிலை தடுமாறி விழுந்த இளம்பெண் லாரி மோதி உயிரிழப்பு. இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்ற சகோதரருக்கு படுகாயம். கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணையில் ஆர்ப்பரித்து செல்லும் உபரி நீர். கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகமான நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை. அசாம் மாநிலத்தில் கனமழை வெள்ளத்திற்கு பலியானோர் எண்ணிக்கை 90ஆக உயர்வு. 24 மாவட்டங்களில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஜம்மு காஷ்மீர் உத்தம்பூரில் கொட்டி தீர்த்த கனமழை. சாலை தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதால் ஊர்ந்து செல்லும் வாகனங்கள். திருப்பத்தூரில் குடிநீர் பிரச்சனையை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து கடும் பாதிப்பு. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் கனமழையால் நின்று போன தங்கத்தேர் உற்சவம். தங்கத்தேரை இழுக்காமல் மழையிலேயே விட்டுவிட்டு ஓரமாக ஒதுங்கி நின்ற பக்தர்கள். டெல்லியில் உள்ள ஜாஃபர் சாதிக்கை சென்னை புழல் சிறைக்கு மாற்ற அமலாக்கத்துறை திட்டம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தகவல்.
பழனியில் மலையடிவாரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆக்கிரமிப்பு அகற்ற எதிர்ப்பு. கோவில் நிர்வாகத்தை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு. மதுரையில் பள்ளி மாணவர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் ஏற்கனவே ஒருவர் கைதான நிலையில் மேலும் 4 பேர் கைது. கடத்தலில் ஈடுபட்ட முன்னாள் காவலர், வழக்கறிஞர் உள்ளிட்டோரிடம் போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை. வாலாஜாபாத் அருகே காணாமல் போன இளைஞர் பாலாற்று ஓடையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட விவகாரம். கொடுக்கல் வாங்கல் தகராறில் நண்பர்களே கொலை செய்தது அம்பலம். கைதான கல்லூரி மாணவர்கள் 2 சிறையில் அடைப்பு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தீட்சிதர்கள் தீ பந்தத்தை வைத்து போலீசாருடன் தள்ளுமுள்ளு. காவலருக்கு தீக்காயம், மருத்துவமனையில் அனுமதி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தங்கரதம் புறப்பாடு நிறுத்தம். 17ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு காய்கறிகளை பரிசாக வழங்கிய எம்பிக்கள். தன்னை சந்திக்கும் போது அண்ணா உணவகத்திற்கு தேவையான பொருட்களை கொடுங்கள் என கேட்ட நிலையில் குவியும் காய்கறிகள். வால்மீகி மேம்பாட்டு கழகத்தில் நடந்த முறைகேடு. கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் நாகேந்திர ராவை கைது செய்தது அமலாக்கத்துறை. ஜூலை 18ஆம் தேதி வரை காவலில் விசாரிக்க மேஜிஸ்ட்ரேட் அனுமதி. டெல்லி பர்கர் கிங் துப்பாக்கிச்சூடு வழக்கில் தேடப்பட்டு வந்த ரவுடிகள் ஹரியானாவில் என்கவுண்டர். போலீசார் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் சுட்டுக்கொலை. மலையாள நடிகர் சங்க அமைப்பான அம்மாவில் உறுப்பினரானார் நடிகர் கமல்ஹாசன். கௌரவ உறுப்பினர் பதவியும் வழங்கி கௌரவிப்பு.